வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லோக்கி கேமர் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ஜாம்பி சீசன் 1ஓட கடைசி எபிசோடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றுமே சீசனாக விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இப்போதைக்கு ஒரு 5 எபிசோட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஃபைனல் எபிசோட் ஆஃப் சீசன் 1. அதுக்கப்புறமா சீசன் 2 வரதுக்கு வந்து லைட்டாக ஒரு சின்ன கேப் விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வந்து நம்மளோட கடைசி மிஷின்ஸாக இருக்க போகுது. இது வந்து நம்ம எல்டருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து எல்டரோட மிஷின்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே முடித்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து என்னென்னா, இந்த எல்டர் வந்து என்ன இப்போ கடைசியாக நம்மளுக்கு கொஸ்ட்டு கொடுத்துருந்தாருன்னா, இந்த இடத்த போய் சுற்றி பார்த்து சர்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பயங்கரமாக ஜாம்பிஸ் இந்த இடத்த சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு சர்ச் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போதைக்கு இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இதுதான் சயின்ஸ் பேஸோட ஓப்பன் இது. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம டேரெக்டாக வந்தாச்சு. இந்த இடத்தையும் சர்ச் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம். இருங்க, ஹீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக அவனுக்கு தாக்குதல் பண்ணிட்டானுங்க என் மேலே. இப்போ அதுக்கு பதிலாக ஹீல் பண்ணிக்கணும் நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக. ஓகே, இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்டர்கிட்ட போக வேண்டியதான். ஓகே, இப்போ எல்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்க நிறைய ஜாம்பிஸை கிளியர் பண்ண சொல்கிறாரு. அந்த என்ட்ரன்ஸை சுற்றி எக்கச்சக்கமாக ஜாம்பிஸ் இருக்கும். அதை வந்து இப்போ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது வந்து செம போரிங்கான கொஸ்டின். ஏன்னா போய் ஒரு இடத்துல நிற்கணும், அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமாக ஜாம்பிஸ் வரும், அது எல்லாத்தையுமே போட்டு தரணும். அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் போய்ட்டுருக்கோம். அதை நான் முடிஞ்சவளுக்கு டப்புன்னு முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ மிச்சம் இருந்த எல்லா ஜாம்பிஸையும் காலி பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம உள்ளே போனோம். அதுக்கு வந்து அவுட்டேஜ் ஏதோ பவர் சப்ளை கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு போதுமான அளவுக்கு பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறேன். அதனால் இப்போ நம்ம அதுங்களை போய் கிளியர் பண்ணிட்டு பவர் சப்ளை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இதுதான் பவர் சப்ளை கொடுக்குற இது போல். ஓகே, இது ஏதோ அவன் பண்ணால் சரியாயிடுச்சு. இப்போ பவர் சப்ளை. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அந்த டோர்கிட்ட போனோன்னா, ஓகே, ஏதோ இப்போ ஐயோ ஒயர்லாம் ஏதோ எடுத்து மாற்றிக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம். ஹேக் எப்பவும் போல் காமெடியாக ஒரு ஹேக் இருக்குது. நமக்கும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காதுங்கிறதுனால டப்புன்னு முடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையுமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரில. ஓகே, இப்போ டோர் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் டோர் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, செமையாக இருக்கே. பயங்கரமாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க இந்த இடத்துலலாம். ஆக்சுவலி பாலிகானில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே பாலிகான்லேயுமே இவ்வளோ நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இந்த கேம் ஏன் இத்தனை பேர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கண்டிப்பாக இன்னும் நிறைய இந்த கேமில் ஏதாவது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த கீ கார்டை வச்சுட்டு தான் உள்ளே போக முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே உள்ளே என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். உள்ளே போனோன்னே எக்கச்சக்கமாக ஜாம்பிஸு. இது எல்லாத்தையுமே இப்போ போட்டு தரணும். எப்பவும் போல் அப்படியே போட்டு தள்ளிடலாம். ஓகே, இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த இடத்த சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தா உள்ளே ஒரு பெரிய ஜாம்பி இருக்கான். இது வந்து நானே தெரியாமல் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோர் ஷேடிங் மாதிரி. அந்த ஆள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ஒன்று பண்ணுவார். அது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு எப்பவும் போல் ஹேக்கிங் இருக்குது. இந்த இடம் முழுக்கவே ஒரு ஹேக்கிங்காக பண்ணி சொல்லிட்டுருக்கானுங்க. அது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா ரூம்ஸையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னும் ரெண்டு ரூம்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்பெஷல் ரூம்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ரூம்ஸை மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்துக்கிட்டே இருக்கானுங்கம்மா. ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய படையே வருவானுங்க இப்போ நம்மளை துரத்திக்கிட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே இவனுங்க எல்லாரையும் காலி பண்ணோம். மீதி கிக் பண்ணி உடைக்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல, ஏதாவது வித்தியாசமாக பண்ணுங்கிறதுல கரெக்டாக இருக்கானுங்க இந்த கேமில். உண்மையிலேயே அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த கேமில். ரீலோடிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் வச்சுருக்கிற கன்று ஒவ்வொன்றுமே செமையாக இருக்குது. இப்போ நான் இதுங்க எல்லாத்தையுமே ஈஸியாகவே காலி பண்ணிடலாம். வாடா வெளியே வாடா. இவனுங்க என்ன ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்களா? நான் என்ன பண்ணேன்ப்பா இவனுங்கள 9 பேர் கொள்ளணுமா? ஓகே, இப்போதைக்கு அந்த 9 பேரையும் கொலை பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசியாக இந்த ரூமையும் சர்ச் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது இந்த கொஸ்ட்டு. அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போயிடலாம். டே எல்ட்ரு முடிச்சாச்சு.
இப்போ வந்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் சிலது இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளை ஒன்று ஒன்றா அமுச்சிக்கிட்டு இருக்கான், வேலை வாங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரே இதாக சொல்லியிருந்தா நம்ம அப்படியே முடிச்சிருக்கலாம். பட் பரவாயில்ல, கேமோட டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க போல். சரி, இப்போ இது எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்ம உள்ளே போனோம். ஓகே, இப்போ இந்த ரூமை ஃபைனலாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை முடிச்சுட்டு இங்கே ஏதோ வச்சுருக்கானுங்க. வாவ், என்னடா இத்தனை பேர் சுற்றிட்டீங்க, இருங்கடா. இப்போ வந்து இது வந்து கண்ட்ரோல் ரூம். ஐயோ, கண்ட்ரோல் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு இது சுவிட்ச் மாதிரி அது இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்கிறதுனால கண்ட்ரோல் ரூம் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நம்ம அங்கே டேரெக்டாக போயிட்டு உள்ளே இருக்கிறத இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ எடுக்கணும். எர்றா, இதுதான் அந்த முக்கியமான ரூம்னு சொன்னேன். ஓகே, இப்போதைக்கு வர எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நம்ம இப்போ எடுக்கணும். இது ஒவ்வொன்றையும் எடுத்த உடனே ஒரு 3 ஜாம்பிஸ் ஒரு 6 ஜாம்பிஸை ஸ்பான் பண்ணி விட்டு காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதுவும் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நான் டப்புன்னு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைனல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்தாச்சு. இப்போ அவர்கிட்ட போய் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை வாசி பார்த்துட்டு இது வந்து ஒரு மியூட்டேஷன் அந்த ஜாம்பிஸ்க்குள்ளலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த இடத்த நம்ம சீக்கிரமாக அழிச்சாகணும், அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அம்யூனேஷன்ஸ் சப்ளைஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துரு, நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம இவனுங்களை கொண்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஐயோ, இவங்க கொண்டா தான் போக முடியுமா? ஒரு நிமிஷம்டா. அடியில் ஆக்சுவலி அவனுங்களோட கால் அடியில் தான் வந்து இப்போது அந்த ஃபுட்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த சப்ளைஸ் எடுக்கணும்னா இவங்களுக்கு கொன்னே ஆகணும். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும் போல். ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டியதான். ஓகே, நம்ம இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இங்கேயும் நிறைய ஜாம்பிஸ் இருக்குது. இதுங்க எல்லாத்தையும் கொன்னோன்னா உள்ளே இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ, பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறான். எத்தனை பேர் இருக்கீங்க, வாங்கடா உள்ளே வாங்கடா, நல்லா வாங்கடா. ஓகே, எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போது எல்லா கேஸ் கேன்ஸையும் எடுத்துடலாம். அப்பாடா, எல்லா கேஸ் கேன்ஸையும் எடுத்தாச்சு. இப்போது இன்னும் நிறைய ஜாம்பிஸ் வரும் போல், அது எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கான். காலி பண்ணியாச்சு. இப்போது 4 ரேடியோஸ் இருக்குது, அதையும் ஐயோ, என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க. நல்ல வேலை ஓப்பன் பண்ணுற இடத்துலலாம் கேன் வச்சுருக்காங்க, அதனால் வெடிக்க வச்சு அவனுங்க எல்லாரையும் காலி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போதைக்கு தேவைப்படுற ரேடியோஸையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிடலாம். இப்போ வின்டர் எல்லா சப்ளைஸும் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஃப்ராங்க், அந்த எலிப்பையன் வந்து அது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இதையும் எடுத்துகிட்டு போயிட்டான், ஓடி போயிட்டான். அவனை வந்து இப்போ கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். எனக்கு தெரியும் அந்த நாய் இப்படி தான் ஏதாவது இப்போ வேலையை பண்ணணுன்னு. இப்போதைக்கு எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி இப்போ அவனை கொலை பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. முடிச்சு விட்டுற வேண்டியதான் அவனை. ஓகே, இப்போ டேரெக்டாக வந்து அந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ அவனை இப்போ கொலை பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நீ என்ன இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்கியா? பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? படி, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் உட்லேண்டுக்காக தான் சப்ளைஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன், ஆனால் கார் தான் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்படியா? ஆனால் நீ தப்பான டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கே படி. கலாய்க்கிறாங்க. நான் உனக்கு 2000 ரூபா தரேன். என்ன 2000 ரூபா? சில்லற காசை கொடுத்து என்ன இது பண்ணலான்னு நினைக்கிறியா? நான் ஒன்றும் உன்ன மாதிரி எலி பாயா இல்லடா. இறான் ஒன்று. என்னடா சுடுறான்? வெயிட் பண்ணுங்கடா, காலி பண்ணுறேன்டா அவன். என்னடா இங்கே எதுக்குடா ரேடியேஷனு? எங்கே இருக்கான்? ஐயோ, கார் பின்னாடி சொல்கிறான். என்னடா இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர? ஃப்ராங்க்கு, நீலாம் ஒரு ஆளே கிடையாது தெரியுமா? இப்போ ஒன்று நான் எவ்வளோ மூஞ்ச தெறிக்க விட்றேன். இல்லை, இவனை இப்படி இந்த ஷார்ட் கன்லாம் வச்சு சுட்டா கூட பத்தாதுங்க, அந்த இன்னொரு கன் இருக்குங்க. ஓகே, இதுதான் சொன்னேன். இதை வச்சு அவன் மூஞ்சிலேயே மொத்தமாக இறக்குறேன். அசையவே இல்லை பையன், அடி வாங்கினே. ஐயோ, அடிச்சிட்டேடா. இறா, உன் காலை அப்படியே திருப்பி விட்றேன்டா. ஐயோ, அப்படியே சேர்த்துட்டான் போய். கச்சின் பிளே ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அவனை சுட்டுட்டோம். ஜாம்பி சுற்றிடுச்சு. எனக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. இவனை இங்கே கொல்லவே தேவையில்ல, அந்த ஜாம்பிஸே அவனை கொடூரமாக கடிச்சு கொல்லும். நம்ம இப்போதைக்கு அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஷுர் ஐ வில் கவர் யூ ஃப்ரம் த காருன்றாங்க. ஃபஸ்ட்டு இவன் நம்மக்கிட்ட சொன்ன டைலாகே அதுதான், நான் உன்னை கார்லேருந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே எனக்கு கோவம் வந்துச்சு. இப்போ நல்ல வேலை சூப்பராக ரிவெஞ்ச் வாங்கிட்டான்.
அவன் கதற சத்தத்தை கேட்க சொல்ல இனிமையாக இருக்குது காதுக்கு. ஓகேடா, சப்ளைஸ் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பேஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ண சொல்கிறான். அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போய் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவேட் பண்ணனா மொத்தமாக அந்த பேஸே டிஸ்ட்ராய் ஆயிருங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஓகே, இப்போதைக்கு ஈஸி தான். ஆக்சுவலி சைடில் ஒரு வால்ட் இருக்குது. ஏங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு அந்த வால்ட் ஓப்பன் பண்ணுறேன். ராடா. ஓகே, இதையும் எப்பவும் போல தான் ஃபாரெக்ஸில் போட்டாச்சு. இதுக்கு மேலே இந்த வால்ட் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா நான் அதெல்லாம் காட்ட மாட்டேன். இனிமேல் ஹேக்கிங் கூட நான் காட்ட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் டைம் வேஸ்ட் தான். ஏய் போடி. ஆனால் இன்றைக்கி மட்டும் காய்ச்சிக்கிறேன். வாவ், டேரெக்டாக வந்துட்டாங்க. ஆக்சுவலி இவன் யார் தெரியுதா? நம்ம ஒரு பெரிய க்ரீன் கேனில் பார்த்தோம்ல, அவன் தான் இவன். அப்போதையே சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு இவனை வச்சு ரிசர்ச் பண்ணி இருக்கானுங்க போல். அதனால தான் இவன் இவ்வளோ கொடூரமாக பெருசாக ஆகிட்டான். இப்போதைக்கு இவன் தான் இந்த இதோட பாஸ் மாதிரி. இவனை இப்போ காலி பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா. சுற்று என்னங்க, அவன் பின்னாடி ஏதோ பச்சை கலரில் இருக்குது. அதில் சுட்டா சீக்கிரம் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஆனால் பின்னாடி போகவே விட மாட்டேங்கிறான். இப்போதைக்கு என்னடா இவனுக்கெல்லாம் சமணம் ஆகிறானுங்க. டேய் என்னப்பா, ரொம்ப தப்புடா இது. நீயே இவ்வளோ பெருசாக இருக்க, இவனுங்களையும் சேர்த்து நான் அடிக்கணுமா? இப்போ இருங்கடா, இதை வச்சு அடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு கூட அவன் மூஞ்சி தலையே காட்ட மாட்டேங்கிறானே. இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுடலாமா இவன்கிட்ட? போட்டுக்கிட்டே இருப்போமா? டேய் அடிக்காதடா ஐயரா. ஐயோ ஐயோ, இவன் என்னடா சைட்லேயே போக விட மாட்டேங்கிறானே என்ன. ஐயோ, எஜ்ஜில் மாட்டிக்கிட்டேன். பாய்சன் வர துப்புறாங்க. பாய்சனா ஆசிடான்னு தெரில, அது ஏதோ துப்புறான். வேணாம், அதை துப்புறான். ஐயோ இருங்க, நான் ஹீல் பண்ணிக்கிறேன். இது சாப்பிட்டு ஐயோ திருப்பி துப்பிட்டான். இப்போதைக்கு இதை சாப்பிட்டு ஹீல் பண்ணி இவனை அடிக்க வேண்டியதா. டேய் இருடா, கொஞ்ச நேரம் இருடா தம்பி, பொறுப்பா, அடி வாங்கலாம் பொறு. ஐயோ, இவன் தான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடில் இருக்கிற குட்டி சம்பிசாங்க இன்னும் கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கு. அது பெரியவனே சும்மா பொறுமையாக தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய், உனக்காகலாம் எல்லா கிரனேடும் வேஸ்ட் பண்ண முடியாதுடா. இருடா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருடா. அடி வாங்கினாலும் பரவாயில்ல. இருடா, உன் தலையை தெறிக்க விட்றேன். இருடா. சைக்கோ, சைடில் போடா சைக்கோ. டேய் என்னடா வரிசையாக வந்து அடிக்கிறீங்க? என்னை பார்த்தா என்ன இது மாதிரி இருக்கா உங்களுக்கு? எர்றா ராய்ஸ், அவன் காலிடா. எல்லாரும் செத்துட்டானுங்க. பரவாயில்ல, அவனை கொண்டவொடனே எல்லாருமே செத்துட்டாங்க. நல்ல விஷயம்தான். இப்போதைக்கு இந்த செல்ஃபி ஓப்பன் S01 என்டர் பாஸ்வேர்டா. இப்போதைக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறதே போடுவோம். இன்வேலிட் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ வேறு ஏதாவது பாஸ்வேர்டு போட்டு ட்ரை பண்ணுவோமா? செகண்டில் இருக்கிறத போடுவோம். வேலிட் பாஸ்வேர்டு. அதான், அவ்வளோதான். ஒன்று வரலன்னா இன்னொன்று, அவ்வளோதான். இப்போதைக்கு அந்த ரூமுக்கு போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி இதுதான் S1 S01. இப்போதைக்கு இந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து சும்மா ஒரு ரேஷனு, 2 ரேஷனும் அதுக்கப்புறமா மெடிக்கிட்டும் கொடுத்துக்கிறாங்க. மெடிக்கிட்டில் பேண்டேஜு. அதை வச்சு எதுவும் பெருசாக யூஸ் இல்லை. பட் பரவாயில்ல, உங்களுக்கு வேணுன்னா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பியும் இதுதானே. இந்த தடவை 2வது இல்லை, இப்போ 3வதா? ஆமாம், 3வது. ஒன்றும் அவங்க கஷ்டமே பண்ணல. மாற்றி அமைக்கிட்டே இருந்தால் வந்துடும் போல. ஓகே, இப்போதைக்கு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து ஓடி போய் எப்படியாவது எஸ்கேப் ஆனோம். ஓகே, அதுங்க எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. தலைவா, அதை டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இருந்த ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை வந்து நீ டிஸ்ட்ராய் பண்ணிட்ட. ஆனால் நீ கண்டினியூ பண்ணணும் இனிமேல் ஜேர்னியை. இன்னும் இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் பேஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் அழிக்கணும். முக்கியமாக ஸ்ப்ரிங்ஃபீல்டு அங்கே வந்து ஒரு ஆண்ட்ரூன்னு ஒரு டாக்டர் இருப்பார். அவர் வந்து இன்னும் நிறைய சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி இதுதான் அந்த மேப்பு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இடம் இருக்குது, லைக் சன் சிட்டி, நார்த் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை போயிட்டு வரேன். ட்ரேடரே போயிட்டு வரேன்டா. போரிஸே போயிட்டு வரேன். ஆயெல்லாம் கழுவி விட்டேன். சரி பரவாயில்லப்பா. எல்ட்ரே போயிட்டு வரேன்.
ஏசு உனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் முடிக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அப்புறமா பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு யாருக்கு இன்னும் போயிட்டு வரேன்னு சொல்லணும்? எல்லாருக்குமே சொல்லியாச்சா? ஓகே, அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கு சில தான். இவரை பார்த்தேன், இவர் யார் தா ஐன்ஸ்டைனா இது பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறார் வராரு, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா டைம் லைனை கரெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறாரு. ஒரு நிமிஷம்ரா ஏசு இருறா, உன்னோட எல்லா கொஸ்டின் முடிச்சாச்சு. அதாவது இப்போதைக்கு நான் எடுத்த கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இவன் வந்து இன்ஃபினிட்டாக கொஸ்டின் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அது இப்போ முடிக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து நம்ம டைம் லைன் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு டைம் வார்ப் இருக்கா, இது வழியாக போனீங்கன்னா நீங்கள் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் ஆகிடுவீங்க. இது எப்போன்னா ஐன்ஸ்டைன் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜாம்பியை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாருல, அந்த டைம் லைன் இது. இப்போ வந்து இதை போய் நம்ம மாற்றணும், அந்த கெமிக்கல் ரெண்டுத்தையும் மாற்றி வைக்கணும். அப்போ தான் அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அது அவ்வளோ பெரிய மான்ஸ்டராக மாறும். இல்லைனா டைம் லைனில் வந்து எரர் ஆகிரும். அதாவது நம்ம தான் வந்து இதை பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு இதோட லாஜிக்கே புரியல. ஆனால் இது பண்ணலன்னா டைம் லைனில் ஏதாவது பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஐன்ஸ்டைன் சொன்னார். அதனால தான் இப்போ நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா அந்த பெரிய க்ரீன் டப்பா இருக்கும் இல்லையா, அந்த க்ரீன் டப்பாக்குள்ளே தானே அந்த ஜாம்பி இருந்துச்சு, எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்களா, இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஓகே, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் நம்ம அசால்ட்டாக முடிச்சிடுவோம். என்னடா வரீங்க இந்த டைம்லைன்னு? ஆக்சுவலி இது ரொம்ப ஃப்யூச்சர் டைம்லைன்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு போனது பார்த்தீங்களா, அந்த டைம்லைன் கிட்ட வந்தாச்சு நம்ம. இப்போ தான் வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை அந்த கண்ட்ரோல் ரூம் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டைமில் அங்கே உள்ளே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டாவது தடவை ஓப்பன் பண்ணச்சில் ஆள் இருந்திருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பண்ணுற வேலை தான் அது. இப்போ இங்கே பணம்லாம் அடுக்கி வச்சுருக்கோமா, ஃபஸ்ட் டைம் இது வந்து ஓப்பனே பண்ணியிருக்க முடியாது. நம்ம வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி இங்கே நடுசில் வச்சுருவோம். நடுசில் வச்சதுக்கப்புறமா இருடா சீக்கிரம் போடா, ஐயோ வந்துட்டானா, இவங்கெல்லாம் இப்போ கால் பண்ணுமா, இருடா. முடிச்சாச்சு எல்லோரையும் கல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல டைனமைட்டை வச்சு இந்த கிளாஸ் இப்போது உடைக்க போகிறோம். இப்போது எப்பவும் போல் இங்கேருந்து போயிட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிட்டாங்க போயிடும். ஓகே, இப்போ வந்து இவன் ரிலீஸ் ஆகிட்டானா, இப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு நம்ம ஆல்ரெடி பணம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பணத்தை இருக்கிற இடத்துக்கு ஸ்மெல்லுனால அவன் அங்கே டேரெக்டாக அங்கே போயிடுவான் அதுங்களை சாப்பிட்றதுக்காக. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து அவங்க கூட சண்டை போடுவோம். இப்போ இதனால் இதை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. தம்பி ஐன்ஸ்டைனு டைம்லைன் கரெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ என்னென்னா அவன் என்ன சொல்கிறான்னா டைம்லைனில் இன்னுமே கூட ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்கள் ஹெல்ப்பு தான் கேட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்ப்ரிங் ஃபீல்டுக்கு போயிட வேண்டியது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நாள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சீசன் வந்து இன்னும் கொஞ்சம் நான் பொறுமையாக தான் போடுவேன், பட் கண்டிப்பாக போட்டுருவேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாஸ்டலில் வீஸ்தா மாமே.